வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. அதில் குறிப்பாக இதனுடைய சர்க்யூட்டில் வந்து நம்ம பல்ஸ் வித் மாடுலேட்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து எம்பிபிடி. அது டீட்டெயில்ஸ் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போது இது இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ்டு இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ வந்து தியரிட்டிக்கலாக எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு, 2வது வீடியோ அந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்து அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்க பற்றி கொடுத்துருக்கோம். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியம். பொதுவாக சோலார் சிஸ்டம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒன்று எம்பிபிடியாக இருக்கலாம், அல்லது இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ்டு இருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த பின் வந்து ப்ளஸ் மைனஸ் சோலார்லேருந்து இன்புட் கொடுக்கணும். இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து பேட்டரியிலேருந்து கொடுக்கணும். இங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து லோடுலேருந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். இந்த எல்சிடி டிஸ்பிளேவில் டோட்டல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு மெனு சுவிட்ச் இருக்கும். தென் இதில் ப்ளஸ் மைனஸ், உதாரணமாக மெனு அமுத்தினா பேட்ரி வருதுன்னு வச்சுங்களேன். பேட்டரியில் ஆப்ஷன் இருக்கும் 1, 2, 3, அதாவது P1, P2, P3 அல்லது B01, B02, B03. B01 அப்படிங்கிறது லெட் ஆசிட் பேட்டரி, B02 அப்படிங்கிறது லித்தியம் பேட்டரி, தென் 03 வந்துச்சுன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் அப்படின்னு பேர். ஏன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வோல்ட்டு வேறு, லித்தியம் செல்லுக்கு கட் ஆஃப் வோல்ட்டு வேறு, லெட் ஆசிட் பேட்டரிக்கு கட் ஆஃப் வோல்ட்டு வேறு. அதேமாரி சார்ஜிங் வோல்ட்டும் ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஓகே, அதை நாம் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அந்த யூஎஸ்பி அவுட்புட்லேருந்து நாம் ஒரு மொபைல் ஃபோன் இது கொடுத்துக்கலாம். இதில் அவுட்புட் வர லோடு எடுத்து ஒரு 100 வாட்ஸ் பவர் உள்ள லோடு மட்டும்தான் கொடுக்கணும். 100 வாட்ஸ் அப்படின்னு மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் நம்ம 50 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் கொடுக்குற பேட்ரி இருக்குது இல்லையா, பேட்ரி இவ்வளோ ஆம்பியர் இவ்வளோ அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஓகேங்களா, எந்த பேட்ரி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு 100 ஆம்பியர் ஹவர் இல்லைன்னா 150 அல்லது சீரியஸ் பேரலல் எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, சரி. இப்போது இந்த கண்ட்ரோல் மாடுல் வாங்குகிறோம் இல்லையா, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி போய் கேட்கணும். இதில் 10 ஆம்பியர் அப்படின்னு இருக்குது, 20 ஆம்பியர் இருக்குது, 30 ஆம்பியர் இருக்குது. எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உதாரணமாக இது எதை குறிக்கிது அப்படின்னு கேட்டால் சோலார் பேனலுடைய ஆம்பியரை இது மென்ஷன் பண்ணுது. இப்போ சோலார் பேனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். மல்டிமீட்டர்லி நம்ம செக் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு பேனல் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வாட்ஸ் பேனல் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம், 10 ஆம்பியரா 20யா 30யா? இப்போ அதுதான் கொஸ்டின். இது வந்து நமக்கு தெரியணும். இதோடய ப்ரைஸ் வந்து 750. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எங்கிட்ட எல்லா சோலார் தேவையான எல்லா பொருளும் இருக்குது. லித்தியம் அயன் செல் இருக்குது, லித்தியம் பெரோபாஸ்பேட் இருக்குது, நிக்கல் ஸ்ட்ரிப் இருக்குது, அதில் ஒரு கேஸ்கட் ஸ்லிப் இருக்குது, எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக. இன்னுமே ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேனல் டிஃப்ரெண்ட்டாக பேனல்ஸ் இருக்குது. 350 ரூபாயிலேருந்து 3500 வரைக்கும் பேனல் இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சோலார் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. எமர்ஜென்சி லைட்டு, உங்களுக்கு வால் மவுண்ட் லைட்டு, காம்பவுண்ட் வால் லைட்டு, இந்த மாதிரி நிறைய லைட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது இந்த சோலார் கண்ட்ரோலர் எது நமக்கு சூட்டபிளாக வாங்கலாம் அப்படின்னா, ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பேனல் எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஒரு பேனல் அப்படின்னா இப்படி மார்க்கெட்டில் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், 12 வோல்ட்டு 50 12 வோல்ட் 50 25 போட்டிருக்கும். அது வாட்ஸு குறிக்கும் எவ்வளோங்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு 100 வாட்ஸ் ஒரு பேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 வாட்ஸ் பேனல் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வோல்ட் வெளியே வரும் நல்ல பீக்கில் நல்ல வெளிச்சத்தில் அப்படின்னா 21 வோல்ட் வரும். எவ்வளோ ஆம்பியர் அதை நம்ம செக் பண்ணணும். அதாவது வோல்ட்டு இன்ட்டு ஆம்பியர் ரெண்டும் தான் அதனுடைய பவர் வாட்ஸ் எப்பவுமே. ஓகே, இப்போது வோல்ட்டு என்ன வோல்ட்டு கணக்கு எடுத்துக்கிறது. இப்போ ஒரு 21 20 வச்சுக்குவோம் காமனாக.
ஆம்பியர் ஒரு 5 ஆம்பியர் அப்படின்னா இதுதான் வந்து 100 வாட்ஸ். இப்படி தான் கணக்கு போடணும். ஓகேவா? நமக்கு வாட்ஸ் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக 100 வாட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. 100 வாட்ஸ் எப்படி வரும்? P × I இல்லையா? இதில் 100 வாட்ஸ் அப்படில் 100 வாட்ஸில் இந்த வோல்ட் × I நாட் P. அதில் வந்து 20 வோல்ட் 12 இல்லை 20 வோல்ட்டு. இதுதான் கொஸ்டின் மார்க். இதை கண்டுபிடிக்கணுன்னா I கண்டுபிடிக்கணுன்னா 100 வாட்ஸ் பை 20 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5 ஆம்பியர். சேம் அதே தான். ஓகேவா? அப்போது இந்த 5 ஆம்பியர் இருக்குன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 10 ஆம்பியர் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். இப்போது 300 வாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பேனல் இருக்குன்னா இது வோல்ட் × I இல்லையா? வோல்ட் எவ்வளவு? 300 வாட்ஸு 20 வோல்ட். ஏன்னா அவ்வளோ வோல்ட்டு தான் பீக் வோல்ட் வரும். பட் பொதுவாக வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். போத் ஆம்பியர் அண்ட் வோல்ட் ரெண்டுமே இருந்தாலும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கும். இது × I இதுதான் கொஸ்டின். அப்போது ரிசல்ட் என்னென்னா 300 வாட்ஸு பை 20 15 வாட் 15 ஆம்பியர் அப்படின்னா இதுக்கு 20 இருக்கிற கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது, குறைவாக இருக்கக்கூடாது. கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சப்போஸ் 500 வாட்ஸ் சேம் லைக் தட் V × I இல்லையா? இதில் இந்த 500 வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × இதுதான் கண்டுபிடிக்கணும். 500 வாட்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 25 வந்துடும். 25 ஆம்பியர். இதுக்கு நம்ம 30 ஆம்பியர் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இந்த இதில் பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம எது யூஸ் பண்ணணும்? நம்ம என்ன பவர் உள்ள பேனல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க மாதிரி ஒரு இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். சிம்பிளாக இதை நோட் பண்ணிக்கங்க. பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக யார் வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.